ஹே கைஸ் இன்னைக்கு கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி பீட்சா பண்ண போகிறோம். அதுவும் சூப்பராக ஹெல்த்தி வெர்ஷனில். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவு கோதுமை மாவு, உப்பு, பேக்கிங் சோடா, எண்ணெய், கொஞ்சம் மூணு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கிறணும். பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பக்குவமாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊறியே ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வெங்காயம், பன்னீர், கலர் குடமிளகா, பீட்சா சாஸு, அப்புறம் வந்து சீஸ் நான் வேணுன்ற அளவு சீஸ் போட்டிருக்கேன், ஆர்கானோ, சில்லி ஃப்ளெக்ஸு, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த மாவில் ஒரு உருண்டை எடுத்து அதில் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு நல்லா வந்து தேய்க்கணும். ரொம்ப வந்து திக்காக தேய்க்கணும். ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது. திக்காக தேய்ச்சிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃபிங் அதில் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து அதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மோமோஸ்க்கு மடிப்போம் பாருவீங்களே, அதே மாதிரி மடித்து மேலே இருக்க அந்த மிச்ச மாவு எடுத்துடணும். பார்த்திங்களா பன்னு மாதிரி இருக்குது. இதே மாதிரி எனக்கு 3 பீஸ் வந்துச்சு. அதுக்கு மேலே வந்துட்டு தண்ணி கொஞ்சம் தடவிட்டு சூடான தவாவில் வந்து இதை 1 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து இதை திருப்பி தீயில வந்து காமிக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு 2 சைடு மாற்றி காமிச்சிடும். நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்கு மேலே வந்து பட்டர் தடவி நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.